அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க தேவன் தந்த நல்ல தயவுக்காக, கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தியானத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நாம் எழுந்து நின்று சேர்ந்து இந்த வேத பகுதியை வாசித்து ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு முதலாவது நிருபம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே சிறப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை சிறப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொரிந்திய நிருபத்திலிருந்து அவனுடைய வார்த்தையை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கொரிந்திய நிருபம் நம்ம ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரத்தை அறிமுகத்துக்கு சொன்னேன். ஞானம் உள்ளவனாயிரு இந்த வார்த்தையை மையமாக வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த திருச்சபைக்கு எழுதுகிறார். அதை குறிப்பாக ஒரு வார்த்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். God's wisdom applied to worldly problems produces supernatural results. உலக பிரச்சனைகளுக்கு தேவ ஞானத்தை நம்ம அப்ளை பண்ணலாம். தேவன் எப்படி நடத்துகிறாரோ, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு உலகத்தில் இருக்கிற காரியம் பிரச்சனைகளுக்கு அதை அப்ளை பண்ணோம்னா அதுல கிடைக்கிற ரிசல்ட் எப்படி இருக்குமா? சூப்பர் நேச்சுரல் ரிசல்ட் ஆகும். நம்ம புத்திக்கும் சிந்தைக்கும் எட்டாத ஒரு ரிசல்ட், நல்ல பதிலை, செயல்பாடுகளை, நல்ல காரியத்தை ஆண்டவர் செய்வதை நம்மால் உணர முடியும் என்பதை பார்த்தோம். ஆகவே ஞானம் உள்ளவனாய் இரு என்று இந்த திருச்சபைக்கு ஒரு மைய கருத்தாக வைத்திருந்தார். மைய வசனங்கள் அதெல்லாம் நம்ம போன வாரத்தில் கடந்த நாட்களிலே பார்த்தோம். இப்ப நம்ம நேரா முதல் அதிகாரத்துக்கு போயிடுவோம். முதல் அதிகாரத்திலே பவுல் தன்னை யார் என்று அவர் குறிப்பிடுகிறார். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும். இந்த பால்டருக்கு பிடிச்ச ஒரு விஷயம், எங்க போனாலும் என்ன செய்தாலும் தன்னோட ஒரு ஆளை சேர்த்து வச்சிருப்பாரு. இல்ல, தான் கூட ஒரு ஆளை இணைத்து கொள்வார். நீங்க அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்து அவருடைய பிரயாணங்களை பாருங்கள், அவருடைய நிருபங்களை பாருங்க. அவர் ஒரு பீப்புள் பர்சன். நிறைய பேரோட நல்ல கனெக்ஷன்ஸ், நல்ல தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறார். எங்க போனாலும் யாரோ ஒருத்தரை தான் அழைத்து செல்கிறார், ஒருவரை உருவாக்கி விடுகிறார். அது ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். நம்ம எப்படி இருக்குங்கிறத யோசிக்கணும். இல்ல, நமக்கு சொல்லும் போது ஒரு பாஸ்டர் சொல்லும் போது சொல்வார், நம்ம சர்ச்ல நம்ம செத்துட்டோம்னா நம்ம இடம் பெருமையா இருக்க கூடாது. அதாவது சேர் மட்டும் சொல்லல, சேர் நிறைய பேர் வந்துருவாங்க. நம்ம செத்தாலோ அல்லது நம்ம ஒரு சர்ச்ல இருக்கோம், அந்த சர்ச்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகியோ வெளியே ஊழியத்துக்கோ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம இடம் அங்கு காலியாக இருக்கக்கூடாது. அதை செய்யக்கூடிய பலரை நாம் உருவாக்கி விட வேண்டும். ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்தை விடவே மாட்டாங்க. நான் தான், என்னை விட்டா ஆள் இல்லை, என்னை விட்டா வேற யாருமே செய்யக்கூடாது. சில சர்ச்சஸ்ல பார்க்கும்போது பார்க்க முடியுது. நான் ஒரு 25 வருஷமா ஆன்மீகத்துல இருக்கிறோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சில் பிஏல யார் இருந்தாரோ அந்த ஆள் இப்ப குடுகுடு கிளவன மாதிரி அவர் தான் பிஏல உட்கார்ந்துருக்கு. அது அவரை விட்ட ஆள் இல்லைங்கிற அளவுக்கு அதே நபர் தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாய் போடுறது அதே நபர் தான்,
அவங்க அதை விட்டு விலகுவதற்கு அல்லது அந்த இடத்திற்கு இன்னொருவரை உருவாக்குவதற்கு மனமற்ற நபர்களாக இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்ம சர்ச்சிலையும் அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. நம்ம அப்பப்போ என்ன செய்யறோம், ஆட்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்றோம். அதனால எல்லா புகழும் எனக்கு வந்துடுது. இவர் இப்படித்தான் பாஸ்டர், ஆளை மாத்திருவாரு, என்ன தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு அவங்க தூக்கி எறிஞ்சிருவாரு, அப்படிலாம் டயலாக் வருது. எனிவே கொஞ்சம் லைவா இருக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு ஆள் அதுல இருந்து எடுக்கிறோம்னா நம்ம இந்த இடத்துக்கு இன்னொருத்தர பழகிட்டா நம்மளை காலி பண்ணிடுவாங்க. நல்ல நாம் அடுத்த நிலைக்கு முன்னேற வேண்டும் இல்ல, அடுத்த நிலைக்கு முன்னேறுகிற அனுபவத்துக்குள் வரும்போதுதான் தேவன் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ல கொண்டு போவார். இதை நான் விடவே மாட்டேன், இந்த இடத்துக்கு வேற யாருமே விட மாட்டேன்னா நமக்குன்னு ஆண்டு வச்சிருக்க உயர்வுகளை கூட நம்ம என்ன செஞ்சிருவோம், இழந்து போயிடும். அந்த மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். சோ ஊழியர்கள் நிறைய இருக்குது. பவுலுடைய வாழ்க்கையில அதை பார்க்க முடியுது. பவுல் ஒரு 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 திருச்சபையில போய் ஊழியம் செய்யறாருன்னா அங்க ஒரு 18 மாசம் தங்கியிருக்கிறார் கொரிந்து பட்டணத்திலே. அதுக்கப்புறம் இந்த சர்ச் என்னுடைய சர்ச் தாங்கிற அளவுக்கு கூட அவர் என்ன செய்யல, உரிமை பாராட்டல். அது அப்படியே இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு அப்படியே டக்குனு இன்னொரு போறாரு, அங்க ஒரு 3 மாசம் தங்கி இருக்கிறாரு, ஊழியத்தை உருவாக்குகிறார், ஒருத்தர் கையில கொடுக்கிறார். சோ பொறுப்புகளை அவர் கொடுத்து கொண்டே வருகிறதுனால நிறைய நபர்களை அவர் உருவாக்கி விட்டார். அல்லேலூயா. நாமும் நிறைய பேரை உருவாக்கக்கூடிய அந்த மனநிலை முதலாவது இருக்கு. அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது என்னுடைய செய்தி அல்ல. அந்த 9 வசனத்துல இருக்கிற சில காரியத்தை நாம் பார்க்க ஆண்டு உதவி செய்வோம். ஆனா இங்க இந்த பவுலுடைய குணாதிசயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குணாதிசயம் இந்த கொரிந்து பட்டணத்தில் ஒரு சபை இருக்கு இல்ல, சென்னை பட்டணத்தில் கொளத்தூர் பட்டணத்துல ஒரு சபை இருக்கிறது போல கொரிந்து பட்டணத்தில் ஒரு சபை இருக்கு. இந்த சபையில இருக்கிற மக்கள் வெளியில போய் நீங்க எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னா அது கொரிந்து பட்டணத்துல இருக்கிற மக்கள் இப்படி சொல்லுவாங்க, சர்ச்சுக்கா? ஐயோ வேண்டாங்க. உங்க சர்ச்சுக்கா? வேண்டவே வேண்டாம். நோ ஃபார் யுவர் சர்ச். இயேசுவை நம்புங்க, இயேசுவை நாங்க ஏத்துக்கிறோம். எஸ் ஃபார் ஜீசஸ், பட் நோ ஃபார் யுவர் சர்ச். அதுதான் அந்த கொரிந்து பட்டணத்துடைய சபையின் நிலைமை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இயேசுவை ஏத்துக்கிறோம், ஆனா உங்க சர்ச்சுக்கு வர மாட்டோம். இருக்கிறதுல கேடுகட்ட ஆட்கள் எல்லாம் உங்க சர்ச்சுக்கு தான் இருக்கிறாங்க. ரொம்ப ஒஸ்டான சர்ச் உங்க சர்ச். அப்படிங்கிற அளவுக்கு கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபை பெயர் வாங்கியிருக்கு, சமுதாயத்தில் பெயர் வாங்கி. எஸ் டு ஜீசஸ் பட் நோ டு யுவர் சர்ச். இது கிபி 60களில் நிறைய அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருடைய இருதயத்திலேயே அந்த எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது. நம்ம நாட்டிலே கூட இவர் சொல்லுகிறார், இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் சொல்லுகிறார், 1960 1970களிலேயும் இதே நிலைமைதான் இருந்தது என்று சொல்லுகிறார். ஒருவேளை நான் நினைக்கிறேன் இப்ப இருக்கிற சர்ச்சும் அதே நிலைமையில தான் இருக்குது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இயேசுவை பற்றி சொன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம், ஆனா சபைக்கு வருவதற்கு ஜனங்கள் ஆயத்தம் இல்லை. ஏன்னா சபைக்குள் இருக்கிற ஜனங்கள் செய்கிற சில தவறுகள் அல்லது சில தீமையான செயல்கள் அந்த ஜனங்களை பாதிப்புக்குள் நடத்தி அவர்கள் திருச்சபைக்குள் வர முடியாத அளவுக்கு அவர்களுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி விடுகிறார். நம்முடைய சபை அதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேங்கிறத விட அதான் உண்மை. நான் போன வாரத்துல ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி, ரட்சிக்கப்படாத ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி, இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய சபை விசுவாசி மூலமாய் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி அழுதுட்டு போனாங்க, ஐயா ஏதாவது செய்ய. அவர்கள் நம்ம வார்த்தையும் கேட்க மாட்டாங்க, கடவுளுடைய வார்த்தையும் கேட்க மாட்டாங்கிற மாதிரி நமக்கு பயமா இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கு சில விசுவாசிகள், எல்லாரும் இல்ல, சில விசுவாசிகள், ஆனா சில விசுவாசிகள் செய்கிற தவறு திருச்சபைக்கு ஒரு பெரிய அவமானத்தை செய்வது கொண்டு வந்து விடுகிறார். இதே நிலைமையை தான் கொரிந்து பட்டணத்தில் இந்த சபை இருந்ததாக சொல்கிறார். இந்த 3 விதங்கள்ல பவுல் இந்த சபையை குறிப்பிட்டு சொல்லுகிறார். 3 விதங்கள் சொல்லுகிறார். நீ எழுதிடலாம். என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு வந்து இந்த கொரிந்து சபை எப்படின்னா defiled church. ஏன் அதை சொல்றாருன்னா, இந்த சபையில இருக்கிற, அதாவது defiled அப்படிங்கிற வார்த்தை வந்து தீட்டுப்படுத்தப்பட்ட சபைகள், தீட்டுப்படுத்தப்பட்ட சபை அப்படிங்கிற, அதாவது அசுத்தத்தான் நிரம்பி கரை படிந்த சபையாக கொரிந்து சபை இருக்குது அப்படின்னு.
அந்த கொரிந்து சபை, அந்த கொரிந்து முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல சொல்லும் போது செக்ஸுவல் இம்மாராலிட்டி, பால் உணர்வுக்கு அடுத்த பாவங்கள் அந்த சபையில் இருந்தது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்தையும் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அந்த சபையில இருக்கிற சில ஆட்களுக்குள்ள இருக்கிற அந்த பாலுறவு சம்பந்தப்பட்ட பாவங்கள், தவறான உறவுகள், தவறான பிடிப்புகள் அங்க இருக்கிறத பார்க்கும் பொழுது இது ஒரு கரைப்படுத்தப்பட்ட சபையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பவுல் ரொம்ப ஆதங்கத்தோடு எழுதுகிறார். அடுத்து அந்த திருச்சபையில யார் இருந்தாங்கன்னா குடிகாரர்கள் அந்த திருச்சபையில இருக்கிறார். சர்ச்சுக்கு வந்தாலும் ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் குடிக்கிற பழக்கம் உடையவர்கள் அந்த சபையில இருந்தார்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய கிருபையை உலக பிரகாரமாக வாழ்வதற்கு சாதகமாக எடுத்துக்கொண்டார்கள். அவருடைய கிருபையை சாதகமாக எடுத்துக்கொண்டு, ஏன்னா தப்பு செஞ்ச உடனே தண்டனை கிடைக்கிறது இல்லை. அப்படித்தானா? தப்பு செஞ்ச உடனேயும் தண்டனை கிடைக்கிறது. தண்டனை கிடைக்காததுனால தாங்கள் செய்கிற காரியம் நியாயம் என்று நினைத்து அந்த கிருபையை அவர்கள் தீமைக்கு ஏதுவாக அல்லது காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி போட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த சபையை குறித்து பவுல் கடினமாக பேசுகிறார். டீஃபைல்டு சர்ச்சாக இருந்தது. இரண்டாவது அந்த சர்ச் எப்படின்னா டிவைடட் சர்ச்சா இருந்தது, பிரிவினை உள்ள சபையாக இருந்தது. நம்ம இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கும்போது தியானிப்போம். அந்த சபை குறைந்தபட்சம் 4 குரூப்பா இருக்கு. ஒரே சபை தான், பட் அந்த சபைக்குள்ள 4 பிரிவினை இருக்கு. பிரிவினை வாதம் இல்ல, நான் இன்னால சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், கேபாவை சார்ந்தவன், அப்போலோவை சார்ந்தவன், கிறிஸ்துவை சார்ந்தவன் சொல்லி ஒரு 4 டிவிஷன்ஸ், ஒரு 4 குரூப்பா அங்க அந்த சபை என்ன செய்யுதுன்னா பிரிஞ்சிருக்கு. டிவைடட் சர்ச்சா இருந்தது. மூன்றாவது எப்படி இருந்ததுன்னா டிஸ்கிரைஸ்டு சர்ச்சா இருந்தது. டிஸ்கிரைஸ்டு சர்ச்னா அவமானப்பட்ட சபையாக இருந்தது. அதான் சொல்லல, அந்த சபையில இருக்கிற ஒருத்தர் வெளியில போய் நீங்க எங்க சர்ச்சுக்கு வாங்க கேட்டா, ஐயோ உங்க சபையா, கேடு கட்ட சபை, உங்க சபையில இருக்கிற அயோக்கியெல்லாம் அந்த சபையில தான் இருக்கிறான் பாருங்க, என்கிட்ட கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காதால எங்கதான் இருக்குது, உங்க சர்ச்சில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 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 சபையில இருக்கிற விசுவாசிகளுடைய அந்த காரியங்கள் சபையை சமுதாயத்தில் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சபையாக இருப்பதாக பவுல் கடுமையாக இந்த சபையை சாடுகிறது. இப்ப இந்த 3ஐயும் நம்ம பார்க்கிறோம். நம்ம சர்ச் எப்படி இருக்கு? இப்ப நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா சபையை பத்தி எல்லாம் நம்ம பேசுறோம் இல்ல, as a leaders, as a disciples of God. நம்ம சர்ச் எப்படி இருக்குது? 3மே நம்ம சர்ச்ல இருக்குதா அப்படின்னா டீஃபைல்டு சர்ச்சா இருக்குதான்னா ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் அப்படித்தான் இருக்குதோன்னு தோணுது. நம்ம சர்ச்சுக்கும் சிலர் ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்காங்க, குடி பழக்கத்திலிருந்து வெளியில வர. சில நேரம் சில ஆட்களை பார்க்கும்போது பல மாசமா பல வருஷமா வர்றாங்க, அவங்கள சர்ச்சில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா தெரியுது. பக்கத்துல இறங்கி பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த அம்மா இன்னொருத்தருடைய கொண்டாட்டி, இந்த ஐயா இன்னொருத்தருடைய புருஷன், 2 சேர்ந்து சர்ச்சுக்கு வருது. போன வருஷம் நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து ரொம்ப பேசினார், ரொம்ப ஸ்பிரிச்சுவலா, முன்னாடி நல்ல வர்ஷிப்லாம் பண்ணுவாரு, நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு பர்சனலா கேட்கும் போது எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னாரு. அவருக்கு வயசு 40+. மேரேஜ் பண்ணி வைங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஆல்ரெடி he has 3 wives. 3 wife 3 சர்ச்சில் விட்டுருக்கிறாரு. 4வது சர்ச்சில் 4வது வைஃப் விடுறதுக்காக வந்திருக்கிறாரு. எனக்கு அதை கேட்கும்போது பயங்கர ஷாக்கா இருந்தது. God's grace அவர் இப்ப சர்ச்சுக்கு வரல. டீஃபைல்டு சர்ச்ல எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம். நம்ம பழைய சர்ச் கீழே இருக்கும் போது ஆபீஸ் இருக்கும். அப்ப ஆபீஸ்ல கூட்டலாம் முடியாது இல்லையா, அந்த வெளியில நம்ம கொஞ்சம் இடுப்பளவுக்கு தான் அந்த பழைய. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு அதுக்குள்ள ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் ஆவில் இறந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க, கையை பிடிச்சு ஜபந்தானம் பண்றாங்க. அப்படின்னு பார்த்தா யாரோ ஒரு வீட்டருடைய வீட்டார், நான் சொன்ன கணக்கு படி அந்த ஐயா இன்னொருத்தருடைய கணவர், இந்த அம்மா இன்னொருத்தருடைய மனைவி, ஆவியானவர் ஒன்னா சேர்த்திருக்கிறாரு. ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஆட்கள் கிடையாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க எப்படி இதை இப்படி பண்ணலாம்னு சொல்லி சத்தம் போட்டதுக்கு
அவர்கள் வந்த அந்த அவங்க கொடுத்த வார்த்தை, நீங்கள் தேவ ஆவிக்கு விரோதமாக நிற்கிற ஊழியராக இருக்கிறீர்கள், எங்கள் ஜெபத்தை நீங்கள் எப்படி நீங்கள் கிடைக்கலாம்? ஆவியான ஒரு சொல்லி நாங்கள் ஜெபம் ஏமா ஆவியான சொன்னாங்கன்னா இந்த சர்ச்சுல வராது, நீங்க வேற எங்கேயாவது போய் என்னத்தையாவது செய்ய பண்ணுங்க அப்படின்னா சிலர்கிட்ட நம்முடைய சபையை பத்தி குறையடித்து பேசிட்டு போயிட்டாங்க, சர்ச்சுக்கு வரல. அப்படிப்பட்ட ஆட்கள் வராமல் இருப்பது நல்லது. இந்த பாலுறவு சம்பந்தப்பட்ட செக்சுவல் இம்மாரலிட்டி நடக்கிற சில விஷயங்கள் வெளிப்படையாக தெரிகிற விஷயங்களை நாம் சரிப்படுத்துகிறோம். ஆனால் வெளிப்படையாக இல்லாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற விஷயங்களை என்ன செய்வது? குடிப்பழக்கத்தில் இருக்கிற நபர்கள் டு சம் எக்ஸ்டென்ட் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் அப்படி இருக்கிறது. நான் ஏற்கனவே லீடர்ஸ் மீட்டிங்ல இந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்தின வெள்ளிக்கிழமை லீடர்ஸ் மீட்டிங்ல ஜெபம் பண்ணும்படி சொன்னேன். இதற்காக நம்ம ஸ்பெசிபிக்கா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த சர்ச்ல இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும் மெய்யான மனம் திரும்புதல் உண்டாகும், என்ன பூர்ண ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரும், கடவுளுக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும், பயம் உண்டாகும். ஏன்னா சில நேரம் விசுவாசிகளுக்குள்ளேயே கடன் வாங்கி அந்த பண புழக்கம் ஏற்பட்டு அதனால் சண்டை உண்டாகி அது இருதயத்துக்குள்ள நிறைய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. நான் சொல்றது நான் கொஞ்சம் மனத்திலிருந்து பேசுறேன். 12 வருஷமா அந்த சர்ச்ல ஊழியம் செய்யறது நாட்கள்ல பாக்குறது, வெல்கம் டீம்ல நிப்பாட்டலான்னு சிலர் நிப்பாட்டி ஊழியம் கொடுக்கலாம்னா வெல்கம் டீம்ல நின்று யாரெல்லாம் வசதியானவங்கிறத பார்த்து அவங்ககிட்ட போய் கடன் வாங்கி பிரச்சனையானது நம்ம சர்ச்சை நடந்தது. அவங்ககிட்ட போய் 2000 3000 அப்படி கொஞ்சம் ஒரு சின்ன குழுவை போட்டு பார்த்து அதுக்கப்புறம் 40,000 50,000 வாங்கி கடைசியில ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு அதுல கடன் பிரச்சனையாகி சண்டை போட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நாளைக்கு வந்து நீங்க தீர்த்து வைக்க பாச நம்ம இதுக்காக இருக்கிறோம், நான் இதுவா நம்முடைய அப்ப என்ன யோசிச்சோம்னா இப்ப வெல்கம் யாருமே நிக்க வைக்க வேண்டாமோ, அது நமக்கு இந்த ஊழியமே கொடுக்க வேண்டாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு சில நேரங்கள்ல வாசல்ல சில நேரம் சண்டை நடந்திருக்கு. அது நம்ம நாளைக்கு வரல. இப்ப இதுக்காக சிசிடிவி எல்லாம் மாற்ற வேண்டியிருக்கிறது போல தெரியுது. விசுவாசிகள் சண்டை கொடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து சோ இப்படி இது எல்லாமே சபைக்கு வரக்கூடிய ஒரு இழிவான ஒரு விஷயம். இழிவான ஒரு விஷயம். நம்ம கடனே வாங்கக்கூடாது நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு ஓகே வாங்கிட்டீங்க. வாங்கினவர்கள் எப்படி வாங்கணுமோ அதை திரும்ப கொடுப்பதற்கு என்ன செய்யணும்? மனசு கொடுக்கணும். சிலருக்கு அந்த பழக்கமே இல்லை. வாங்கும் போது இருக்கிற அந்த எண்ணம் கொடுப்பதற்கு பணம் இருந்தா கூட என்ன செய்யுது? கொடுக்கிற மனநிலை இருக்கிறது. அது நேரடியாக கிறிஸ்துவின் பெயருக்கு அவமானத்தை ஏற்படுத்துவதாக மாறிவிடும். அப்படியானால் சபைக்குள்ள எப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் வருவார்கள்? சோ நம்ம ஜோமன் ஆண்டவரே எங்க சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் மெய்யான மனம் திரும்புதல் உண்டாகும். ஒருவேளை கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை கொடுப்பதற்கு என்ன செய்யணும்? அவங்க அந்த கிருபையை ஆண்டவர் தரும். நம்ம எல்லாரும் சொந்த வீட்டுக்காரர்கள் இல்லை அப்படிதானா? சிலருக்கு சொந்த வீடு இருக்கலாம். நம்ம பலர் வாடகை வீட்டுல தான் வாடகை வீட்டுல குடியிருக்கும் போது அந்த ஓனருக்கு நம்ம உண்மையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த எல்லா ஓனருக்கும் எல்லா டெனன்ட்டுக்கும் நல் உறவு இருக்கும்னு சொல்ல முடியாது. வீட்டுக்கு குடியேறும் போது எல்லாருக்கும் நல் உறவோட தான் குடியேறும். ஆனா சிலருக்குள்ள 3ஆவது நாளே வெடிச்சிருது, சண்டை வெடிச்சிருது. அல்லது ஒரு 6 மாசம் போனதுக்கு அப்புறம் வெடிச்சிருது. அல்லது 5 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் கூட என்ன உண்டாகுது? சண்டை வருது. அப்படின்னு ஒரு மன வருத்தங்கள் உண்டாகுதுன்னா ஒரு நல்ல கிறிஸ்தவ அனுபவம் உடைய நபர்கள், ஒரு திருச்சபைக்கு வருகிற நபர்கள், ஹவுஸ் ஓனருக்கும் நமக்கு மன வருத்தம் உண்டாயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் இருக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறான். அவங்களோட சண்டை போடாம நியாயமான விதத்தில் அந்த வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போவது நல்லது. இல்லைன்னா அதே வீட்டுல இருந்து நாம் நியாயமான காரியம் தான் இருக்கிறோம், நாங்க செய்யறது நியாயம் தான் அவங்களோட சண்டை போட்டா ஒருவேளை உங்களுடைய காரியம் நியாயமாகவே இருக்கலாம், ஆனால் நீங்கள் சண்டையிடுவது எவ்விதத்திலையும் அநியாயமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6 பவுல் சொல்றேன். அதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை அப்படிங்கிறது. அந்த ஹவுஸ் ஓனரோ யாரும் ஒருத்தர் செய்யறது தப்புதான். உங்களுக்கு நியாயமே இல்லாத காரியத்தை தான் செய்யறாங்க. உங்களை அவமானப்படுத்துறாங்க அல்லது உங்களை ஏமாத்திட்டாங்க, நீங்க காயப்படுத்தப்பட்டீங்க. அது உங்களால தாங்க முடியல, அநியாயம் தான் நடந்திருக்குது. அதுக்காக நீங்களும் உங்களுக்கு விரோதமா சண்டை போட்டு தீமையான காரியத்தை செய்ய முயற்சித்தால்
அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதை விட பெட்டர். அநியாயத்தை சகித்து கொண்டீங்க, ஏமாத்திட்டாங்க ஆண்டவரே, நீங்க பாத்துக்கோங்க, நான் சண்டை போடவில்லை, நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த வீட்டை காலி பண்ணி போனா தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படிதானா? ஆண்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறார். நம்ம அவங்களோட யுத்தம் பண்ணவோ சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஹவுஸ் ஓனர் வீட்டுல இருந்தாலே இப்படின்னா, சில நேரம் விசுவாசி வீட்டிலேயே விசுவாசி போய் குடியிருக்கிறது அதை விட மோசமா இருக்குது. அதனால சில விசுவாசியை நாம் இழந்திருக்கிறோம். யாரு என்ன ஏதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நான் 12 years history சொல்லிட்டு இருக்கேன். விசுவாசிகள் வீட்டில் இன்னொரு விசுவாசிய சில நேரம் நம்மளே ரெக்கமெண்ட் பண்றோம். இந்த வீடு ஃப்ரீயா இருக்கு, நீங்க போய் அவங்களுக்கு சொல்றோம், பாஸ்டர் சொல்லிட்டாருங்கிற ஒரே கருத்துக்காக அவங்களுக்கு வீடு கொடுத்துட்றாங்க. ஆனா இவங்க வீடை சுத்தமா வைக்கிறது இல்ல, நிறைய பிரச்சனை, வாடகை ஒழுங்கா கொடுக்கறது இல்ல, இதெல்லாம் பிரச்சனையாகி நிர்பந்தமான சூழலாகி சில நேரத்துல ஹவுஸ் ஓனரை இழந்திருக்கிறோம், சில நேரத்துல டெனன்ட் இழந்திருக்கிறோம். அவங்க சர்ச்சுக்கு வராம போயிருக்கிறாங்க. இவங்க வர சர்ச்சுக்கு நாங்க வர மாட்டோம்னு சொல்லி வெளியில போன ஆட்களும் இருக்கிறாங்க. இது என்ன சாட்சி ஏற்படுத்த? நான் நினைக்கிறேன் பவுல் இதெல்லாம் தனித்தனியா எழுத நேரம் இல்லாதனாலதான் மொத்தத்துல கடுமையான வார்த்தையா சொல்லியிருக்கிறாரு. தீட்டுப்படுத்தப்பட்ட சபையா இருக்குது அப்படிங்கிற, கரைப்படுத்தப்பட்ட விசுவாசிகளா இருக்கிறீங்க, கரை படிந்தவர்களாக இருக்கிறீங்க. இந்த சபை அப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த புனித சபையா ஒரு கடினமாக சாடுகிறது. இதை இன்னொரு ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, இந்த பழக்கம் எல்லாம் எங்க இருக்குதுன்னா உலகத்துல இருக்குது, உலக மக்களுக்குள்ள இருக்கிறது. சண்டை போடுவது, கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காம இருப்பது, ஹவுஸ் ஓனரோட சண்டை போடுவது, அல்லது டெனன்ட்டோட சண்டை போடுவது, சின்ன சின்ன காரியத்துக்கு கூட யுத்தம் பண்ணுவது, அல்லது ஒரு நபரை நம்ம ஐயோ வேலை இல்லாம இருக்கிறாங்களே, ஒரு விசுவாசி நல்ல பிசினஸ் வச்சிருக்கிறாரு, அவருக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது, இவரை நீங்க வேலைக்கு எடுத்துட்டீங்களான்னு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்து விட்டா அங்க போய் பணத்தை கையாளல் பண்ணுவது, அல்லது அங்க வேலை செய்யாம இருக்கிறது. என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, நம்ம சர்ச்சுக்கு வரவர் தானே, நான் வேலை செய்யாட்டா அவர் என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்க வேலை செய்யாம அதனால சில பிரச்சனைகள் வந்து கடைசியில நம்மகிட்ட நீங்க தானே பாச சேர்த்து விட்டீங்க அப்படின்னு நம்மகிட்ட பாருங்க எப்படி எல்லாம் நம்ம பிரச்சனையை சந்திக்க வேண்டியது. இது எல்லாம் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறதா? சோ இதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். இப்ப நான் சொன்னதை வச்சுட்டு பார்த்துட்டு இது இவரை பத்தி சொல்றாரோ இவங்களை பத்தி சொல்றாரோ, இந்த ஆராய்ச்சி பண்ற மனநிலையில இருந்து நம்ம மனம் திரும்பி, ஆண்டவரே எங்க சபைக்கு வருகிற எல்லாரும் நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கு, அது ரொம்ப முக்கியம். நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கு, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கு. சில நேரங்கள்ல நம் அநியாயத்தை சகித்துக் கொள்ள வேண்டியதுதான் இருக்கும், சகித்துக் கொள்ள வேண்டியது இருக்கும். நாங்களும் வாடகை இருக்கிறது இருக்கும். இடைக்கால ஒரு வீட்டுல இருக்கும் போது பிவி நாவல் அப்பதான் வளர்றாங்க. ஒரு வீட்டுல கூடிய ஹவுஸ் ஓனர் மாசத்தோடு வீட்டுக்கு வருவாரு, சொல்லுவாரு, போன மாசம் உங்க பையன் பென்சில் வச்சு இவ்வளவு கோடு போடுதான், இந்த மாசம் இவ்வளவு ஏறி இருக்குது ஏன்னு. நம்ம டேப் வச்சு அளந்தா பார்க்க முடியும். அவர்கிட்ட சொல்லியாச்சு, சின்ன பசங்க இருக்கு, அவருக்கும் இதே ஏஜ்ல பசங்க இருக்கிறாங்க. இது சின்ன பசங்க இருக்கிறாங்க, பசங்களுக்கு இருக்குனாங்கன்னா அது எங்களால கண்ட்ரோல் பண்ண நாங்க விரும்பல. ஏன்னா அது அவங்களுடைய வளர்ச்சியை உங்களுக்கு நாங்க எப்ப வீடை காலி பண்ணணுமோ, என்ன பெயிண்ட் பண்ணணுமோ அதை நாங்க பெயிண்ட் பண்ணி கொடுத்தோம். அப்படின்னாலும் அதுக்கடுத்த மாசம் ஏதாவது ஒரு வாரத்துல என்ன இந்த செவல் இப்படி இருக்கு கேட்பாரு. ஒரு புள்ளி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதனால திடீர்னு மனுஷன் 500 ரூபாய் 1000 ரூபாய் வாடகை ஏற்றி வேற கேட்டார். ஐயா உங்க வீடே வேண்டாம், வீட்டை காலி பண்ணிடணும், ஒரு 6 மாசம் கொடுத்துக்கோங்க, சர்ச்சில் வீடு கட்டி நாங்க போயிருவோம்னு சொல்லிட்டு சர்ச்ல அதுக்கான காரியம் நடந்தது. இன்விடேஷன், சர்ச்ல வீடு கட்டியாச்சு, இன்விடேஷன். என்னுடைய ஹவுஸ் ஓனரை இன்வைட் பண்ணது என்னுடைய ஆசை. இதுக்கு அவர் வீட்டுக்கு வரும்போது கொடுக்க முடியாது இல்லையா, நான் அவர் வீட்டுக்கு போயிட்டேன். அவர் என்னன்னா, அவர் இடைக்கால சொந்த ஒரு ஒய்ஃப் புளியங்குடியில டீச்சரா இருக்கிறாங்க, அதனால புளியங்குடியில அவர் வாடகை வீட்டுல இருக்கிறார். அந்த வீட்டை போய் பாக்குறேன், ஐயோ மனுஷன் குடியிருக்கவே முடியாது, அவ்வளவு நாற்றம், செவரெல்லாம் கிறுக்கி வீடெல்லாம் கிளீன் பண்ணாம அப்படி இருக்குது. என்னை பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே விடல,
அப்படியே வெளியில தள்ளிட்டு வந்துட்டார். அப்பதான் யோசித்தேன், நீங்க குடியிருக்கிற வீடு இப்படி வச்சுக்கிட்டு நம்மள என்ன வரது? அப்போ அவர் செய்யறது அநியாயம் தான். அந்த ஹவுஸ் ஓனர் பண்றது அநியாயமான விஷயம் தான். வேற வழி இல்ல. நம்ம கிறிஸ்தவர்கள் அநியாயத்தை ஏன் சகித்துக் கொள்ளுகிறது? ஏன் சகித்துக் இந்த மனநிலை நமக்கு வரும்போதுதான் நம் கிறிஸ்துவை இந்த உலகத்துல பிரதிபலிக்கிறவர்களாக இல்ல, பிரதிபலிக்கிற அந்த மனநிலைக்குள் நாம் வர முடியும். அங்க அன்றைக்கு இருந்த அந்த புதிய ஏற்பாட்டு அந்த வட்டாரத்தில் ஒரு ஆளை பார்த்தோன்னையும் அவன் ஒரு மாதிரி ரொம்ப ஒஸ்டான ஆள்னா என்ன பட்ட பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னா கொரிந்தியன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா அவன் ரொம்ப ஒஸ்டான ஊரை சார்ந்தவன், ரொம்ப மோசமான ஆளுங்களுக்கான பட்ட பெயர் கொரிந்தியன். சில நேரம் நம்மளே நிறைய பேர், நம்ம ஆளுக்கு நிறைய பேர் பேசுறதே நான் பார்த்துருக்கேன். கேரளால போய் பாத்தீங்கன்னா நம்மளெல்லாம் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. என்ன பேர் அவங்களுக்கு தெரியுமா? பாண்டி நாட்டுக்காரர். பாண்டி பையன் மாதிரி இருக்காது, அவன் ஊருக்காரன் திட்டுவான். தமிழ்நாட்டுக்காரனை போல இருக்காதுங்கிறதுக்கு இந்த வார்த்தை சொல்லி திட்டுவான். அதே கேட்கிறேன். நம்ம ஆட்கள் சிலரை பார்த்து மல்லு மாதிரி இருக்காது அப்படின்னா மலையாளத்தை மாதிரி நின்று செய்யாத இருக்காது. இந்த மாதிரி ஒரு அடைமொழியை வச்சு அப்படின்னா என்ன, ஒரு கேரக்டர், அவனுடைய சுபாவம் இந்த மாதிரி ஒஸ்டா இருக்கிறியே உன்னை திருத்திக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் கொரிந்தியங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். ஏன்னா அந்த பட்டணம் அவ்வளவு மோசமான பட்டணமாக இருந்தது, அவ்வளவு அசுத்தங்களும் அங்க பெருகி இருந்தது. இவ பவுல் என்ன வருத்தப்படுறாருன்னா, அந்த பட்டணம் அசுத்தமாக இருக்கிறது, அந்த பட்டணத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டிய திருச்சபை மக்களாகி நீங்களும் அதே அசுத்தத்துக்குள் இருக்கிறீர்களே என்ற வேதனையோட இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். இன்னும் சொல்ல போனா அந்த இந்த கொரிந்திய நிருபத்தை எழுதும் போது பவுல் எங்க உட்கார்ந்து எழுதினாரு, ரோமர் நிருபத்தை எழுதும் போது பவுல் எங்க உட்கார்ந்து எழுதினாருன்னா கொரிந்து பட்டணத்தில் இருக்கும் போதுதான் ரோமர் நிருபத்தை எழுதினார். இப்படி சொல்லுகிறார்கள், ஒரு கற்பனையாக சொல்லுகிறார்கள். கதவை திறந்து ஜன்னலை திறந்து கொரிந்து பட்டணத்தை பார்க்கிறார். கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் பார்க்கிறார். அதையெல்லாம் ரோமர் நிருபத்துல ஒரு லிஸ்ட் அவுட் பண்றார். அதுதான் ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 - 32 வரைக்கும். எங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 - 32 வசனம் வரைக்கும் ஒரு பெரிய பாவ பட்டியலை குறிப்பிடுகிறார். ஜனங்களுடைய மனநிலை, குணாதிசயம், வாழ்க்கை தரம், அவருடைய வாழ்க்கை சீர்கேடு, இது எல்லாத்தையும் எழுதுகிறார். இதெல்லாம் அவர் எங்க பார்க்கிறாருன்னா கொரிந்து பட்டணத்துல பார்க்கிறார். அந்த கொரிந்து பட்டணம் அவ்வளவு மிக மோசமான பட்டணமாக இருந்தது. அது எல்லாமே சபைக்குள் பிரதிபலிக்கிறதே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட அவர் எழுதுகிறார். சரி, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை சபையில் இருக்குதுன்னா அதை பார்க்கிற போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? கோபம் வருமா? வராது? கண்டிப்பா கோபம். அதற்கு ஒரு கடிதம் எழுத உட்கார்ந்தா அந்த கோபத்தின் உச்சத்துலதான் வார்த்தைகள் வந்து விடும். அப்படிதானா? ஆனா இந்த இடத்துல பவுல் தான் ஒரு கிறிஸ்தவன் என்பதையும் தான் ஒரு கிறிஸ்தவ தலைவன் என்பதையும் நிரூபிக்கிறார். எடுத்த உடனே ஜனங்களை அவர் திட்டவே இல்லை. அவருடைய அப்ரோச், அவருடைய அணுகுமுறை எடுத்த உடனே ஜனங்களை திட்டல. அதுக்கு பதிலா முதல் 9 வசனத்தை திரும்ப வாசித்து பாருங்க. அந்த ஜனங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணாதிசயத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறது. அல்லேலூயா. உங்களுக்காக, அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை, இந்த குவாலிட்டி இருக்கு பாருங்க, இட்ஸ் a Christian quality. அவர் பொய் சொல்லல. அவர் சொல்றாரு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, எடுத்த உடனே பிரச்சனை அட்ரஸ் பண்ணிட்டோம்னா நம்மளும் ஹை பீக்ல போயிடும். மக்கள் வாசிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும். அதனால முதல் அந்த ஜனங்களுக்குள்ள, அந்த சபைக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணாதிசயங்கள், நல்ல சுபாவங்கள், அவர்கள் எதிலெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர் யோசித்து சிந்தித்து அதை கண்டுபிடித்து அதை குறித்து முதலாவது எழுதி நான் உங்களுக்காக எப்போதும் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா.
நிறைய நேரத்துல சில நேரம் சர்ச்சஸ் பாஸ்டர்ஸ் பார்க்கும்போது ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டரோட பேசும்போது மெஜாரிட்டி என்னவா இருக்கும்னா, என் சபையில இருக்க ஒரு விசுவாசியும் உருப்படி இல்லை, இந்த குறைதான் பேசுறது போல இருக்கும். அந்த பழக்கத்தை ஆண்டு எனக்கு தெரியல. சில நேரம் சில ஆட்கள் என்கிட்ட வந்து கேட்பாங்க, நீ ஒரு நாளும் உங்க விசுவாசி பத்தி குறைய சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவ்வளவு சூப்பரவா இருக்கிறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எங்க மக்கள் ரொம்ப சூப்பராங்க, உங்க மக்களை போல இல்ல. நீங்க சொல்றதுபடி உங்க மக்களை போல இந்த மக்கள் ரொம்ப சூப்பரான. இந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிற பழக்கம் நம்ம ஏற்கனவே சர்ச்சில் சொல்லியிருக்கோம். காலையில எழுந்த உடனேயும் உங்களுடைய கணவனுக்காக, உங்களுடைய மனைவிக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம எவ்வளவு தூரம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமோ அந்த கசப்பு உணர்வு நம்ம விட்டு முதலாவது என்ன செய்யும், நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கான விஷயங்களும் நம்முடைய வீட்டில் இருக்கிறது இருக்குதா இல்லையா? உங்க கணவன்கிட்ட, உங்களுடைய மனைவிட்ட, உங்க பிள்ளைங்கிட்ட நீங்க ஆண்டவரே எனக்கு நீ தந்த இந்த என்னுடைய மனைவிக்காக, அவளுக்குள்ள இருக்கிற சுபாவத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய சுபாவம் கண்டிப்பா இருக்குது. அதை கண்டுபிடித்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிற பழக்கத்தில் வளர வளர நம்முடைய மனநிலையிலேயே நிறைய மாற்றங்கள் உருவாவதையும், நம்முடைய குடும்பத்தில் மாற்றம் உண்டாவதையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம சர்ச்சிலே நிறைய பேர் அந்த சாட்சி வந்து சொல்லியிருக்கிறார். சோ பவுலுக்குள்ள அந்த ஒரு சுபாவம் எந்த காரியத்திற்கும் ஸ்தோத்திரம் பண்ண பழகு. அதனாலதான் தெசலோனிக்கர்ல பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றிற்காகவும் எப்போது என்ன செய்ய, ஸ்தோத்திரம். நம்ம குறைய கண்டுபிடிச்சோம்னா அந்த ஒரு விஷயம் நம்முடைய மனசுல போட்டு அரிச்சு அவங்க மேல எரிச்சலையும் கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி எல்லாவற்றிற்காக எப்போதும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண பழகிட்டோம்னா நம்முடைய குடும்ப உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய குணாதிசயங்களில் மாற்றம் வருவதை கூட நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால எப்போதுடைய உச்சகட்டம் யோபு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு அந்த சூழல்ல கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற பழக்கம் முடியும். சோ பவுலுக்குள்ள அந்த பழக்கம் இருக்கிறத பார்க்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ரைட் அப்படியே மெதுவா ஆரம்பிக்கும் போது எப்படி அவர் இந்த கொரிந்தியர்ல ரொம்ப அழகா அவருடைய பாசிட்டிவ் அப்ரோச், நேர்மறையான அணுகுமுறை அதெல்லாம் செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் அவர் அந்த 9 வருஷத்தை எப்படி பார்க்கிறாருன்னா, தேவன் எப்படி இந்த சபையை பார்க்கிறார், the church that God, தேவன் எப்படி இந்த சபையை பார்க்கிறார், அந்த கண்ணோட்டத்தோட இந்த சபையை பாசிட்டிவா பார்க்கிறார். அதான் முதல் 9 வசனம். அதுக்கு அடுத்து இருக்கிற 10ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் ஒரு மனிதன் இந்த சபையை எப்படி பார்க்கிறார், மனிதனுடைய பார்வையில் இந்த சபையை பார்க்கும் பொழுது இந்த சபைக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது தேவன் இந்த சபையை எப்படி பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால நம்மளுமே யாரை பார்த்தாலுமே முதல் தேவன் இந்த மனுஷனை எப்படி பார்க்கிறாருன்னு யோசிக்கணும். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தேவன் ஞானத்தை செயல்படுத்தும் போது ரிசல்ட் சூப்பர் நேச்சுரலா இருக்குது பாத்தீங்களா? அது போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த நபரை பார்த்தாலும், எந்த பிரச்சனைகளை பார்த்தாலும், எந்த சூழலை பார்த்தாலும் முதலாவது தேவன் இதை எப்படி பார்க்கிறார் அத நம்ம மனசுல சிந்தி, தேவனுடைய நிலையிலிருந்து தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கிற பழக்கம் வந்து விடுமானால் நம்முடைய சிந்தனையில நிறைய மாற்றங்கள் உருவாவதை நாமே உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை ஆண்டவர் தாமதப்படுத்தல, தேவனுடைய பார்வையில் பார்த்தாதான் அந்த தாமதம் நமக்கு விளங்கும். தேவன் சில நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில தருகிறார், தேவனுடைய பார்வையிலிருந்து பார்த்தாதான் அந்த நன்மையை தேவன் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று நமக்கு. சில நேரம் சில கடினமான பாதைகளுக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துகிறார், தேவனுடைய பார்வையிலிருந்து பார்த்தாதான் இந்த கடினமான பாதையை எதற்காக ஆண்டவர் என்னை அனுமதித்தார் என்பது நமக்கு புரியும். இப்ப நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் பிரமாணங்களை. அடுத்து மறுபடியும் சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, இதற்கு முன்னாடி எப்படி இருந்தேன், நானு வழி தப்பி தெரிந்தேன், இப்பொழுதோ உடைய பிரமாணத்தை காத்து நடக்கிறேன்.
அப்போ சில நேரத்துல உபத்திரம் வர்றது எதுக்காக அப்படின்னா நம்ம வருத்தத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக இல்ல, அவருடைய பிரமாணத்தை காத்து நடப்பதற்கு. வழி தப்பி நடந்த நாம் நேர் வழியாய் நடத்தி செல்வதற்கு தேவன் சில உபத்திரவத்துக்குள் நம்மை அனுமதிக்கிறார். நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், நம்ம சர்ச்ல இப்ப ஆடிட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த வாரத்தை ஆடிட்டிங் ரிப்போர்ட் நமக்கு வந்துடும். நிறைய சர்ச்சஸ் ஆடிட் பண்றதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை, முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ஆனா இப்போ ஒரு முறை வந்துச்சு, 2 முறை வந்துச்சு. போன ட்ரிப் வரும்போதே சர்ச்சஸ் எல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டாங்க, நிறைய ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா சர்ச்சும் கண்டிப்பா ஆடிட் பண்ணியே ஆக வேண்டிய நிர்பந்தத்துக்குள் தள்ளப்பட்டாரு. எல்லாரும் மோடியை சபிக்கிறாங்க. நீ சபிச்சாலும் சரி, ஆசீர்வதித்தாலும் சரி, நீ ஆடிட் பண்ணணும். ஏன் ஆண்டு இந்த நிர்பந்தத்துக்குள்ள கொண்டு வராரு? ஏன் இந்த உபத்திரவத்துக்குள்ள கொண்டு வராரு? நீ வழி தப்பி நடக்கிறப்பா, இது இப்படி வந்தாதான் நீ கேட்பியா? இப்படி பாரு ஆண்டு செய்யற. சில நேரத்துல வழி தப்பி நடக்கும் போது நம்ம உபத்திரவப்படுத்துறதுக்குன்னு யாரோ ஒருத்தரை எங்கேயோ கொண்டு உட்கார வச்சிருக்க. அது மாமியார் ரூபமா இருக்கலாம், மருமகள் ரூபமா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம், ஹவுஸ் ஓனரா இருக்கலாம், டெனண்டா இருக்கலாம். யாரோ ஒருத்தரை கொண்டு உட்கார வச்சிருக்க. எல்லாமே சூப்பரா இருக்குது, எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எங்க வீட்டுக்கு காய் கொண்டு வர ஒரு லேடினாலதான் எனக்கு பிரச்சனை. பாருங்க எப்படி எல்லாம் வருது பாருங்க பிரச்சனை. எங்க வீட்டுக்கு சொல்லல, பாஸ்ட் வீட்டுக்கு வராங்களோ நினைச்சாரு. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்துல யார் மூலமாகவோ ஒரு உபத்திரவத்தை கொண்டு வராருன்னா அப்ப நம்ம அதை தேவனுடைய பார்வையில பார்க்கணும். அப்ப நான் எனக்குள் திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, நான் எனக்குள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்பதை நீங்க நேர்மறையாக பார்த்து அதை சரிப்படுத்தி கொண்டால், நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், அந்த நபரை நீங்க தேடியும் காணாதீங்க, கண்ணம் போயிடுவாங்க. நம்மை ஸ்திரப்படுத்துவதற்கு, நம்மை சீர்படுத்துவதற்கு, நமக்குள் இருக்கிற சில தேவையில்லாத காரியத்தை அகற்றி போடுவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். நான் என்ன சொல்ல, ஓகே இதுதான் என் பிரச்சனை தெரியுதா, நாமே நம்மை சரிப்படுத்தி கொண்டால், சரிப்படுத்திக் கொள்வதற்கு தேவ சமூகத்தை அர்ப்பணித்து விட்டால் இன்னொரு நபரை வச்சு செயல்படுத்துகிற அவசியம் இல்லை. எந்த ஒரு காரியத்தையும் தேவனுடைய பார்வையில் பார்க்க பழகுங்க. பவுல் இந்த கொரிந்து சபையை மனித கண்ணோட்டத்தோடு பார்த்தா கோபமும் வருது. ஆனா தேவனுடைய பார்வையில் பார்க்கும்போதுதான் பியூட்டிஃபுல்லா 2 வார்த்தை எழுதுகிறார். 2ஆம் வசனத்தில் கொரிந்துவிலே. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கொரிந்துனாலே என்னது, கொரிந்தியனாலே யாரு, பாவிதான், மோசமான ஆளுதான். அவர் ரொம்ப அழகா அந்த வார்த்தை எழுதுறாரு பாருங்க, கொரிந்துவிலே. அப்படிப்பட்ட கொரிந்து பட்டணத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். யாருக்குள்ள பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? இன் கிரைஸ்ட். ஜாகிரபிக்கலா பார்த்தா ஒஸ்டான பிளேஸ். பூகோள அமைப்பின்படி, இடத்தின்படி, பட்டணத்தின்படி பார்த்தால் இந்த பட்டணம் ஒஸ்டான பட்டணம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். 2 வார்த்தை ரொம்ப ஆழம் நிறைந்த வார்த்தையாக எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். நீங்க சபைக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் அவர் பரிசுத்தமாக்கிறார். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்க. நம்ம எப்ப ஞானஸ்தானம் எடுத்தோமோ, எப்போ நம்முடைய பாவத்தை அறிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுத்தோமோ, அப்பொழுது நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். அப்படிதானா? இந்த நான் போட்டிருக்கிற வஸ்திரத்துக்குள் என்னுடைய நிர்வாணம் மறைக்கப்பட்டிருப்பது போல கிறிஸ்துவுக்குள் என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நான் பரிசுத்தமாக்கப்பட்ட நபராக இருக்கிறேன். அதான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். அடுத்து சொல்லுகிறார், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற. அழைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வலியுறுத்து. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எஸ், of course we are all sinners. நம்ம எல்லாரும் பாவிகள் தான்.
நம்ம எல்லாத்தையும் குறைகள் இருக்கிறது உண்மைதான். இதையே சொல்லிக்கொண்டு காலமெல்லாம் வாழ்வதற்கு அல்ல, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருக்கிற நிலையிலிருந்து அடுத்தடுத்த நிலைக்கு நாம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக பரிசுத்தத்தில் வளர வேண்டும். அதற்கு அவர் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை தான் முதல் 2 வார்த்தை நான் பேசினேன். அதுல ஒரு முக்கியமா வலியுறுத்தப்படுகிற வார்த்தை செட் அப்பார்ட், வேறு பிரிக்கப்பட்டவர். சர்ச், சபை அப்படிங்கிற வார்த்தை, சர்ச் அப்படிங்கிற வார்த்தை என்னதுதான்? வேறு பிரிக்கப்பட்டது, வேறு பிரிக்கப்பட்டது. இந்த கொரிந்துவிலே நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற பாவம் அசுத்தத்திலிருந்து நான் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வேறு பிரித்து பரிசுத்தவான்களாக மாற்றி சபையில் வைத்திருக்கிறேன். நீங்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்ற இந்த பட்டணமும் அது டிஃபைல்டு சிட்டி தான், இல்ல கரை படிந்த பட்டணம் தான். எங்கு பார்த்தாலும் பாவங்கள் பெருகி இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா ஒரு பக்கம் இருந்தாலும் இதிலிருந்து தேவன் நம்ம விரும்பினமோ விரும்பலையோ, தெரிந்தோ தெரியாமலையோ, தேவன் நம்மை வேறு பிரித்து இந்த சபைக்குள் வைத்திருக்கிறார். எதற்காக அழைச்சிருக்கிறாராம்? பரிசுத்தவான்களாகும்படி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்க வேண்டிய, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், ஆண்டவரே எங்களை பரிசுத்தவான்களாகும்படி அழைத்திருக்கிறீர். நாங்கள் பரிசுத்தத்தை நோக்கி முன்னேறுவதற்கு உணர்த்தி எங்களை நடத்தி செல்வோம். ஆமென். எதிலெல்லாம் நாங்கள் பரிசுத்தமாக, நிறைய நேரங்கள்ல பெரிய பெரிய விஷயத்தை பற்றி யோசிக்கிறோம், ஆனா சின்ன சின்ன காரியத்துல போட்ட வச்சு பிரசங்கி எழுதுகிறார். செத்த ஈ, அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாடி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படி. சின்ன விஷயத்துல நம்ம போட்டோம் சொற்ப மதியினம். பெரும்பாலும் எதுல நம்ம எல்லாரும் போட்டு வரோம்னா பேசுறதுல தான், வாயின் வார்த்தை. நமக்குள்ள நிறைய பேருக்குள்ள ஸ்ட்ரெயிட் கம்யூனிகேஷனே இல்ல. நம்ம வேற கிளாஸ் எடுத்த லீடர்ஸ் மீட்டிங்ல ஸ்ட்ரெயிட் கம்யூனிகேஷனே இல்ல. மணி எத்தனை அப்படின்னு கேட்டா உடனே டைம் பார்த்து மணி 8:30 ஆகுது. இதுதான் ஸ்ட்ரெயிட் கம்யூனிகேஷன். மணி எத்தனை, மணியை தெரிஞ்சு என்ன செய்ய போற, நீ பிரைம் மினிஸ்டரா? இப்படி கேட்டா இது காஸ்ட் கம்யூனிகேஷன். இது எப்பயுமே சண்டே தான் ஏற்படும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சமைச்சாச்சா? ஐயா என்ன கொடுத்துட்டு போனீங்களா சமைச்சு வைக்கிறதுக்கு? சமைச்சுலாம் இருக்கும், சமைச்சு வச்சிருப்பாங்க. என்ன கொடுத்துட்டு போனீங்க சமைச்சு வைக்கிறதுக்கு? இதுதான் குத்தலை ஏற்படுத்தி சண்டை ஏற்படுத்தும். இதுக்கு பேர் தான் சொற்ப மதியினம். யார்கிட்ட பேசினாலும் எப்ப பேசினாலும் ஒரு ஸ்ட்ரெயிட் கம்யூனிகேஷன், நேரடியான பேச்சு இருக்குமானால் கணவன் மனைவிக்குள்ளே நான் நினைக்கிறேன் நிறைய நேரம் சண்டை வராது, தவறான புரிதல் இருக்காது. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் ஒருத்தன் திட்டிட்டு தான் வந்தேன். ஃப்ரைடே மார்னிங் அதிகாலை ஜெபத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க? அதாவது திங்கட்கிழமை எவ்வளவு பேர் வந்தாங்களா? நான் திங்கட்கிழமை வந்ததை பத்தி கேட்கல. ஃப்ரைடே மார்னிங் எத்தனை பேர் வந்தாங்க? அது கேட்ட கேள்வி மட்டும் பதிச்சு 10 பேர், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இல்ல என்ன கேள்வி கேட்கப்படுகிறதோ அதற்கான ஸ்ட்ரெயிட் ஆன்சர் நம்ம கொடுத்துட்டோம்னா நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா நம்ம புத்தியே எப்படின்னா கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்லி தொலைப்போம். அதை இந்த உலகம் ஞானமாக கருதுகிறது. அப்படியே சுத்தி வளைச்சி சொல்லி, எனக்கு ஒரு வாக்கியம் இருந்த அவர் ரியல் பேர் மறந்து போச்சு, சோலையப்பன் சார். அவர் இந்த ஒரு சூப்பரா கிளாஸ் நல்லா இருக்கும், கிளாஸுக்கு தான் நல்லா இருக்கும். இந்த வால் கிளாக், இந்த ரூம்ல இருந்து வால் கிளாக் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இதுல வரும் இங்கிலீஷ்ல.
அவர் சொல்லுவாரு, இந்த ரூம் அப்படின்னு, இந்த ரூம் எங்க இருந்துச்சு? குளத்தூர் பாலாஜி நகர். பாலாஜி நகர் எப்படி பேர் இருந்துச்சு அப்படின்னு இதெல்லாம் சொல்லி எடுத்து இந்த ரூமுக்குள்ள இந்த வால் கிளாக் இருக்குன்னு சொல்ல முடியும். 3 மணி நேரம் முடிச்சிருக்கும். எல்லாம் தூங்கிட்டு சொல்ல வேண்டிய பாடம் இந்த ரூம்ல இந்த வால் கிளாக் இருந்துச்சு, அவ்வளவுதான் சொல்லணும். இப்படி சுத்தி வளைச்சு பேசுற ஆட்களை உலகம் ஞானி என்று பாராட்டுகிறது. ஆனால் அதனால் பிரயோஜனம் இல்லை. கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சரியான பதில் பேசுவது, நேரடியாக பேசுவது, அதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படுத்தும். இல்லாவிட்டால் அது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அதுதான் சொற்ப மதியீனம். இது போல நிறைய விஷயத்த சொல்லணும். நேரம் இல்ல, இல்லாட்டி நான் இங்க பேசிட்டு இருக்கிறது கீழே சர்வீஸ் பாதிக்கும், அடுத்தடுத்த சர்வீஸ் பாதிக்கும். நம்ம தொடர்ந்து இதை குறித்து தியானிப்போம். ஆனா நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே எங்களை பரிசுத்தவான்களா அப்படி அழைத்திருக்கிறேன், எங்களுக்குள்ள இருக்கிற சொற்ப மதியினத்தை எங்களுக்கு உணர்த்தும். நீங்களா உணராட்டா யார் மூலமாகிலும் உணர்த்த தேவனோட ஆளை கொண்டு வைப்பார். ஆண்டவரே நீங்க எனக்கு உணர்த்து, எனக்குள்ள இருக்கிற சொற்ப மதியினம். நீங்க நிறைய பார்த்திருக்கணும், சில இடங்கள்ல அநியாயத்தை சகித்துக் கொள்ள வேண்டியது இருக்கும். சகித்துக் கொள்ளுங்கள், பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட். நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அதுல நமக்கு இழைக்கப்படுவது அநியாயம் தான் என்று தெரிகிறது, பரவாயில்ல. நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியுது, பரவாயில்ல. நான் கிறிஸ்துவை சார்ந்து கொள்கிறேன். ஏமாத்துறான் தெரிஞ்சுதான் நான் விடுறேன், ஆண்டவரை சார்ந்து கொள்றேன். போயிட்டே இருங்க, தேவன் உங்களோட இருப்பார். அவருடைய காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளட்டும். நம்மை நடத்துவது தேவன். இப்படி போகும்போதுதான் தேவ நாம மகிமைப்படும், சபை சுத்திகரிக்கப்படும். எழுநற்பமாக நாங்கள் உங்களை சார்ந்து கொண்டவர்களாக, நாங்கள் எப்போதும் உண்மையில் நிலைத்திருப்பவர்களாக இருக்கிறோம். நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்கணும். எங்களை நீங்கள் பரிசுத்தவான்களாக அழைத்திருக்கிறீர்கள். எங்களை ஒரு திருச்சபையை நாட்டி இருக்கிறீர்கள். உலகத்தில் இருக்கிற கரைகளும் பாவங்களும் எங்களுக்குள் பிரவேசிக்க கூடாது. எங்கள் வாழ்க்கை குறித்து நாங்கள் கவனம் உடையவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் நம்மை தேவ சமூகத்தில் கொடுக்கலாம். முழுதயத்தோடு நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரே சிந்தையோடு நாம் கேட்ட வார்த்தை அர்ப்பணித்து, பிதாவே, கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தினுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை உமக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பரிசுத்தவான்களாகும்படி அழைத்திருக்கிறேன். அந்த அழைப்பிற்கு ஏற்ப ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ள எங்கள் கிருபை செய்யுங்கள். எங்க மூலியமா ஆண்டவரே, எங்க சபையில, எங்க சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துங்க. எங்களை நீங்க பயன்படுத்த வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த வாரத்திற்கு தேவையான கிருபைகளை தேவன் நீர் தருவீராக. போக்கிலும் மரத்திலும் ஆண்டவரே உங்களுடைய கரம் கூட ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். எல்லா தேவைகளையும் ஆண்டவரே என் தேவன் நீர் சந்திப்பீராக. உங்க நாம மகிமைப்படட்டும். பலவீனத்தோடு இருக்கிற நபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சத்துவத்தையும் என் தேவன் தந்தல்ல வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் நடக்க இருக்கிற எல்லா ஊழியங்களும் உங்களுடைய கரம் ஆண்டவரே கிருபையை தாங்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நாங்கள் ஆண்டவரே ஒரு படி முன்னேறி செல்ல எங்களுக்கு தேவையான கிருபை ஆண்டவரே நீர் தந்தல்ல வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Thank you. God bless you.